நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும் தான் நண்பர்களே, வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். முழுக்க இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். நம்ம வீடியோஸ் வந்து நீங்கள் தேடாமலே பார்த்துக்கலாம் நண்பர்களே. கார்னியா ப்ளஸ் 15/5/2025 கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தோம்னா 572 உண்டான கெஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 14/5/2025 நம்மளோட கெஸிங்ஸ் ஏதாவது பாஸ் ஆயிருக்கா 860 ரிசல்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்கிள் ஷாட் 8ஆம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி ஏசி 80 அப்படிங்கிறது வந்து நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. ஏபிசி 3 டிஜிட் வந்து 860 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நம்மளோட கெஸிங்ஸில் வந்து ஏபிசி பாக்ஸ் பாஸ் பண்ணோம்னா 810 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பவரில் வந்து நமக்கு 6 நம்பர் வரதுனால நமக்கு வந்து ஒரு ஏபிசி 3 டிஜிட் வந்து ஒரு ஃபுல் வின்னிங் வந்து இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம 14/5/2025 860 ரிசல்ட்டுக்கு எப்படி கெஸிங்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஷார்ட் அவுட் வீடியோ மட்டும் பார்த்துலாம் நண்பர்களே. தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற டிப்ஸ் வந்து கண்டிப்பாக புரியாது. போர்டு கெஸிங்கில் 2 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி 3 போர்டுக்குமே நம்ம பிரித்து கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் வந்துட்டு 2 மற்றும் 8 ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு சொல்லி அதில் ஏ போர்டில் 8ஆம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. யாராவது வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே. அதே மாதிரி ஆல் போர்டில் 8 மற்றும் 2ன்னு கொடுத்துருந்தோம். அதில் சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8ஆம் நம்பர் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். 8ஆம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. சிங்கிள் ஷாட்டில் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி என்னால் கொடுக்கவே முடியாது, கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது எனக்கு தான் சங்கட்டமாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் வந்து கண்டிப்பாக அது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன் எப்போவுமே. 8ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து சூப்பராக இந்த இடத்துல பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி அதாவது செகண்ட் டே, அதாவது இந்த வாரத்தில் வந்து 2வது நாள் வந்து நமக்கு சிங்கிள் ஷாட் வந்து பாஸ் ஆகிருக்கு. நேற்று வந்து 6ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி வந்து 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏபிபிசி ஏசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 80 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு நம்பரே வந்து நமக்கு ஏசி வந்து இந்த இடத்துல பாஸ் ஆயிருந்து. டபுளாக வின்னிங் வர வேண்டியது, ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த 81 அப்படிங்கிறது நமக்கு பவரில் போனனால நமக்கு 86 அப்படின்னு சொல்லி வந்தனால நமக்கு இந்த இடத்துல டபுள் வின்னிங் மிஸ் ஆயிருந்தது. பெஸ்ட் ஏபிபிசி ஏசியில் நம்ம 80 அப்படிங்கிறது பிரித்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 80, 85, 20, 25ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் 80 வந்து நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருந்தது ஏசியில். ஏபிசி 3 டிஜிட் பார்த்தோம்னா 801 சொல்லி பாக்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கு பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 810 அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் ரிசல்ட் பார்த்தோம்னா 860. ஜஸ்ட் மிஸ், நம்ம பவரில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் 3 டிஜிட்டை வந்து. ஓகே நம்பர்களே, நம்ம 15/5/2025 கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 572க்கு உண்டான கெஸிங்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நான் எகெயின் வந்துட்டு போர்டு கெஸிங்கில் 8 மற்றும் 2 தான் கொண்டு வந்திருக்கேன். ஏ போர்டில் பி போர்டில் சி போர்டில் 3 போர்டுமே 2 நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொண்டு வந்தது 8 மற்றும் 2 தான். ஏ போர்டில் 8 மற்றும் 2, பி போர்டில் 2 மற்றும் 8, சி போர்டில் 8 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸில் இது மேட்ச் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து நேற்று வந்து சூப்பரான தரமான வின்னிங் எடுத்திருந்தோம். சூப்பராக வந்து பிரித்து கொடுத்துருந்தா டபுள் வின்னிங் வர மாதிரி கொடுத்துருந்தா, ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆச்சு. ஆனால் சூப்பரான வின்னிங் எடுத்திருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில். லாஸ்ட் 2 நாள் பார்த்தோம்னா 746 ரிசல்ட்டுக்கு நமக்கு 46 அப்படிங்கிற ஒரு பிசி வந்து இந்த இடத்துல பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி 860 அப்படிங்கிறதுல 80 வந்து ஒரு ஏசி வந்து இந்த இடத்துல பாஸ் ஆயிருந்தது. சூப்பராக நீட்டாக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சரமான வின்னிங் லாஸ்ட் 2 நாளாக. போன வாரத்தில் வந்து 7 நாளில் நம்ம வந்து ஒரு 5 வின்னிங் வாங்கியிருந்தோம். இந்த வாரத்தில் 7 நாளுக்கு நம்ம இப்போ தான் 2 வின்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாப்பா நமக்கு இன்னொரு 3 நாள் இருக்குது. 3 நாள் இன்னொரு 3 வின்னிங் நான் பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் தரமான ஒரு கெஸிங்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8883530205 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஏபிபிசிஎஸ்சி கெஸிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக விட்டுரு நண்பர்களே. யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 10 பேர் வந்தாலும் அந்த 10 பேர் வந்து கைட் பண்ணி லாபத்தில் கொண்டு போய் முடிக்கிறதுக்கு என்னால் முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். 8883530205 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகே நம்பரில் இன்றைக்கி ஒன்று ஆல் போர்டு பார்த்தோம்னா 8 மற்றும் 2 தான். அதே தான் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். போர்டுக்கு நம்ம என்ன கெஸிங்ஸ் கொடுப்போமோ அதே தான் வந்து இன்றைக்கி ஆல் போர்டில் டார்கெட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ஷாட் என்ன வருது அப்படிங்கிறது நம்ம ஏபிபிசிஎஸ்சி கெஸிங்ஸ் பார்த்துட்டு சிங்கிள் ஷாட் என்ன வருது அப்படின்றத பார்த்துலாம் நண்பர்களே. இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஎஸ்சி நமக்கு ஃபார்மலாக அமைஞ்சிருக்க நம்பர் மொத்தம் ஒரு 16 செட் அமைஞ்சிருக்கு. அந்த 16 செட்டுமே நம்மளால் போட முடியாது. அதனால் நான் பிரித்து பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லி அது தனியாக கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்றைக்கி வந்து இந்த 16 செட் நமக்கு ஃபார்மலாக அமைஞ்சிருக்க நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 84, 81, 80, 85, 48, 18, 08, 58, 20, 25, 24, 21, 02, 52, 42, 12 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட்டு. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களோட கெஸிங்ஸில் மேட்ச் பண்ணி பாருங்கள். மேட்ச் பண்ணி பார்த்துட்டு லிமிட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்க நண்பர்களே. இதிலிருந்து எனி 2 போர்டு ஏபியோ அல்லது ஏபிபிசியோ அல்லது பிசிஏசியோ இல்லை ஏபிஏசியோ வந்து நமக்கு ஏதாவது 2 போர்டு வந்து இதில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸில் மேட்சான இடத்துக்கு மேட்சான கண்டிப்பாக விட்டுருங்க. இன்றைக்கி உண்டான பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் வந்து 20, 25,
24 21 அப்படின்னு சொல்லியும் 02 52 42 12 அப்படின்னு சொல்லி அது போக இன்னும் 2 நம்பர் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வரும் நம்பரில் 85 58 அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து இந்த 10 நம்பர் வந்து நான் இன்றைக்கி வந்து டார்கெட் பண்ணுறேன். எப்போ 8 நம்பர் தான் கொடுப்பேன், இன்றைக்கி 10 நம்பர் டார்கெட் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கெஸ்ஸிங்ஸ் வந்து 8 2 அப்படிங்கிறதுனால நான் வந்து டார்கெட் பண்ணி கொஞ்சம் ஒரு 12 நம்பர் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். எகைன் 05 தான் நாளைக்கு வந்து இந்த 860 ரிசல்ட்டுக்கு 0 தான் ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 0 ரிட்டன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 20 02 அப்படிங்கிற நம்பர் தான். 80 அப்படிங்கிறது வராது, ஏன்னா நேற்றே வந்து நமக்கு 80 அப்படிங்கிறதுனால 20 02 தான் மெயினாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தப்பிச்சது 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 85 58 தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. கெஸ்ஸிங்ஸில் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக விட்டுருங்க நம்பர்களே. இன்றைக்கி உண்டான ஆல்போலில் 8 மற்றும் 2 எடுத்திருக்கோம். அதே மாதிரி சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் இன்றைக்கி 2ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறேன். உங்களோட கெஸ்ஸிங்ஸில் 2ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா 2ஆம் நம்பர் எடுத்துங்க. என்னோட கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக நான் 2ஆம் நம்பர் எடுத்திருக்கேன் 100%. உங்களுக்கு 8 வந்து ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா 8 ஸ்ட்ராங் பண்ணிட்டு 2ஆம் நம்பர் சப்போர்ட் ப்ளே பண்ண நம்பர்ல எனக்கு 2ஆம் நம்பர் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கேமுக்கு கார்னியா ப்ளஸுக்கு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்திருக்கனால நான் சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்கேன். ஏபிசி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் இன்றைக்கி வந்து ஒரு 8 பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த 9 பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 2 பாக்ஸ் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸ்ஸிங்ஸ் இது மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுத்துங்க. மேட்ச் ஆகிருந்தால் கண்டிப்பாக விட்டுருங்க நம்பர்களே. இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 204 201 251 254 205 854 851 216 214 அப்படின்னு சொல்லி ஒரு 9 பாக்ஸ் நான் இன்றைக்கி டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸ்ஸிங்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. மேட்ச் ஆனால் கண்டிப்பாக விட்டுருங்க நம்பர்களே. இன்றைக்கி உண்டான பெஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் 204 214 வந்து நான் இன்றைக்கி டார்கெட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களோட கெஸ்ஸிங்ஸில் வந்து 204 மற்றும் 214 வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பெஸ்ட் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.